பிரியமானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த நல்ல ஆலோசனை கேட்டு கர்த்தருடைய வழிநடத்தலுக்கு தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருடைய குடும்பமும் ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவனுடைய பிரகாசம் வெளிப்படும் என்பதில் சந்தேகமில்லை. ஆம், நம்முடைய வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாத சில காரியங்கள் உள்ள இருதயத்தில் புதைந்திருக்கும். ஆனால் அது எப்போ வெளிப்படும் தெரியுங்களா? அந்த வாழ்க்கையில் எதிர்பாராத கசப்பான சூழ்நிலைகள் அல்லது எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது தான் அந்த சுபாவங்கள் அல்லது அந்த தன்மைகள் வெளிப்படும். ஒரு மனிதனுக்கு தெய்வீக வரங்கள் ரொம்ப அவசியம். ஏன்னா கர்த்தருடைய வரங்களாக நாம் நிறைந்திருக்கும் போது அநேக அற்புத அடையாளங்கள் மூலமாக இயேசு ஜீவிக்கிறார் என்பதை நிரூபித்து அநேக மக்களை கர்த்தர் பக்கம் திருப்பலாம், உண்மைதான். ஆனால் ஒரு மனிதன் பத்திரமாய் பரலோகம் போய் சேர வேண்டுமானால் வரங்களை பார்க்கிலும் பிரதானமானது ஆவின் கனிகள் அவசியம். நான் சொல்ல குறிப்பாக கவனிங்க, ரெண்டுமே இந்த உலகத்தில் அவசியம் தான். ஆவின் கனிகள் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. ஆவின் வரங்கள் இல்லாமல் இந்த பூமியில் இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை நிரூபிப்பது கடினம் தான். ஆக இது ரெண்டையும் நாம் வாஞ்சிப்போம். இது ரெண்டையும் தந்து நம்மை நிரப்புகிற கர்த்தருடைய ஆவியானவர் துக்கப்படாதபடி நம்முடைய ஜீவியத்தில் உள்ள கோளாறுகளை அல்லது தவறுகளை குற்றங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உணர்த்தும் போது நம்மை நாமே தாழ்த்தி மனம் திரும்புவோமானால் நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்றைக்கு உங்களுடைய நன்மைக்காக இதோ நடந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 15ஆம் வசனம். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 6 verse 15. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஸ்தேவானை குறித்து தான் நம்ம இங்க பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த ஸ்டீபன் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய தாசனுடைய முகத்தை இந்த உலகம் கண்ணோக்கி கொண்டே இருந்ததுங்க. எவ்ரிபடி வர் லுக்கிங் டு ஹிம். எல்லாரும் அவனை பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்து கொண்டு இருக்க அந்த நேரத்தில் அவனுடைய முகம் எப்படி இருந்ததுதான்? தேவ தூதனுடைய முகம் போல பிரகாசித்ததான். வாட் எ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ்ன்ட் இட்? இதை கேட்கும்போது என் மேலே தேவ ஆவியானவர் பலமாய் கடந்து வருவதை நான் உணர்கிறேன். உங்களுக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரும் அதை உதவி செய்வாராக. நல்லா கவனிங்க, ரெண்டு முகங்களை நம்ம அங்கே பார்க்கல, ஒரே முகத்தை தான் பார்க்குறோம். ஒரு கூட்டம் அந்த ஸ்தேவானை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தது. அது ஒருவேளை கேலியாய் பார்த்திருக்கலாம், அல்லது பரிகாசம் செய்யும்படி பார்த்திருக்கலாம், அல்லது அவனை இன்னும் ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக பார்த்திருக்கலாம். ஆனால் அந்த தேவ மனுஷனுடைய முகம் எப்படி இருந்ததுதான்? அது மனுஷ முகமாய் அல்லையா, தேவ தூதனுடைய முகத்தை போல பிரகாசித்துதான். அந்த வார்த்தையை கேட்கும்போது என் அன்பானவர்களே, த டைம் ஹஸ் கம், யூனோ, தேவனுடைய வேலை வந்தது. பல ஜனங்களுக்கு முன்பாக உங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம் வந்ததுங்க. இது இட்ஸ் going to happen in your life right now. இது ஒரு ப்ராஃபிட்டிக்கல் மெசேஜ். இது தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை. எல்லாரும் கண்ணோக்கமாக இருந்தாங்க. ஒரு காலத்தில் மனிதராகிய நான் இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நிறைய பேர் என்ன பார்த்தாங்க, இவனுக்கு வரக்கூடிய உபத்திரம், இவனை உபத்திரப்படுத்தினா, இவனை கஷ்டப்படுத்தினா, இவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டு ஓடி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடுவான்னு சொல்லி அநேக கண்ணோக்கமாக இருந்தார்கள். அப்போது யாருடைய முகம் பிரகாசிக்கும்? நான் சொல்கிற கூட இந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. when you walk in the path of tribulation, when you walk in the path of agony, அதாவது வேதனை நேரத்தில், உபத்திர நேரத்தில், பாடுகள் மத்தியில் நீ விசுவாசத்தை காத்து கொள்வாயானால் அப்போது ஒரு தெய்வீக பிரகாசம் உன்மேல் இறங்கி வரும். அந்த பிரகாசம் எப்படி இருக்கும் தெரியுமா? தேவ தூதனுடைய முகத்தை போல உன்னுடைய முகம் பிரகாசிக்கும். என் அன்பானவர்களே, ஸ்தேவானை கண்ணோக்கினவர்கள் எல்லாருமே அவனை உபத்திரப்படுத்தினவர்கள், அவனை காயப்படுத்தினவர்கள், அவனை வேதனைப்படுத்தினவர்கள். இன்னைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தார், உன் இனஜன பந்துக்கள், நீ சொல்லக்கூடிய உன்னை தேசத்தார், அல்லது நீ நேசிக்கிற உன் மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய முகம் கருகி போகும்படி, அல்லது நீ துக்கப்படும்படி, நீ துயரப்படும்படி உன்னுடைய முகத்தை காயப்படுத்தினவர்கள் தான். ஆனால் அவங்க கண்ணோக்கமாக இருக்கும்போதே அதோடைய பொருள் என்னன்னா, அவங்க உன்னை உபத்திரப்படுத்தி கொண்டு இருக்க நேரத்தில், இன்றைக்கி உன்னை அவங்க நெக்லெக்ட் பண்ணி கொண்டிருக்க இந்த காலகட்டங்களில், அவர்கள் உன்னை வேண்டாம் என்று புறக்கணித்து கொண்டிருக்க இந்த காலகட்டங்களில் கர்த்தர் சொல்றார், என் மகளே, என் மகனே, உன் வாழ்க்கையில் நான் அனுமதித்திருக்கிற இந்த உபத்திர பாதையை நீ சந்தோஷமாக சகித்துக்கொள். Kindly tolerate all the tribulation in your life. There is a time for everything, my brothers and sisters. இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பானவர்களே, கர்த்தருடைய வேலை வந்தது. இந்த சகிப்பு உனக்குள் இருக்க வேண்டுமானால், வர வேண்டுமானால் இந்த பாதையில் பிரயாணப்பட்டு தான் ஆகணும். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ தூதனும் போல அந்த முகத்தை போல பிரகாசித்து தான். இது வரைக்கும் மனுஷர்களை தான் பார்த்தாங்க,
இன்னிலேருந்து தேவ தூதனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ப்ரமோஷனை யாரும் தடுக்க முடியாதுங்க. தயவு செய்து இந்த பொல்லாத உலகம் செய்கிற கேலி, கிண்டல், பரிகாசம், இந்த உலகம் உன்னை பார்த்து நயாண்டி பண்ணுறது, அற்பமாக என்றது, வேண்டான்னு சொல்கிறது இல்லையா, எட்டி உதைக்குது இல்லையா, இதுக்காக சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்கள் முகம் தேவ தூதனை போல பிரகாசிக்க போகிறது. ஒரு முறை அன்னை தெரேசா அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த ஏழை எளிய மக்களுக்காக, அந்த லெப்ரசியில் பாதிக்கப்பட்ட அந்த மனிதர்களுக்காக அவர் கான்ட்ரிபியூஷன் எடுக்க பிரயாசப்பட்டு போய் கொண்டு இருந்தார். அப்போ ஒரு கடையில் நின்று, இப்படியாக இந்த மக்களுக்கு தொண்டாற்ற விரும்புகிறோம், சில குறைபாடுகள் உண்டு, உங்களால் இயன்ற உதவி செய்யுங்களேன் என்று அவர் அன்பாய் இப்படி கரத்தை நீட்டின நேரத்தில் அந்த மனிதன் தன் வாயிலை வைத்திருந்த உமிழ்நீரை, அதாவது அந்த வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு சகப்பாக வச்சுருந்தான் பாருங்கள், அந்த உமிழ்நீர் உமிழ்ந்தான். அப்போ அந்த அன்பு மதர் தெரேசா அனிதர்மா சொன்னாங்க, ஐயா, இதை நான் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன், ஆனால் நாங்கள் தவிக்கிற எளிய மக்களுக்கு தொடர்ந்து நீங்கள் உதவி பண்ணலாமே என்று சொல்லும்போது அந்த மனிதன் தன் செயலுக்காக அவமானப்பட்டு இதுவரைக்கும் மதர் தெரேசாவுடைய கான்வென்ட்டுக்கு அவன் மளிகை சாமான்களை அனுப்பி கொண்டிருக்கிறான். எதுக்கு இதை நான் சொல்லுகிறேன்? அந்த இடத்துல அந்த அம்மா அருமை தாய் அவர்கள் கோபப்பட்டு இருக்கலாம், நியாயமான கோபமாக கூட இருந்திருக்கும். ஆனால் அந்த ஜனங்களுக்காக சகித்து கொண்டார்கள். என்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் பல நியாயமான கோபங்கள் உண்டு. உனக்கு சிலர் செய்த துரோகங்கள், சிலர் செய்த காரியங்கள், மன்னிக்க முடியாத காரியங்கள் உண்டு தான். ஆனால் என் அன்பானவர்களை சகித்து கொள்வீர்களானால் நிச்சயமாக இந்த டாலரன்ஸ் பிரிங் கிரேட்டர் க்ளோரி இன் யுவர் லைஃப். இந்த சகிப்புத்தன்மை உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரகாசத்தை உண்டு பண்ண போகுது. ஆகவே தான் இங்கே வாசிக்கிற அவனுடைய முகம் தேவ தூதனை போல பிரகாசித்தது. இன்றைக்கி இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோமா? உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற இந்த உபத்திரம் கொஞ்சம் காலம்தான். நம்பிக்கை இழக்காதீர்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிற நேரம் வந்தது. சங்கீதம் 34 5 சொல்லப்பட்டபடி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். முகமெல்லாம் பிரகாசம் அடைந்தது, அவர் வாழ்க்கையெல்லாம் பிரகாசம் அடைந்தது. தொடர்ந்து அவரை நோக்கி பார்ப்போமா? உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த நல்ல ஆலோசனைப்படி பிரியமானவர்களே, பாடுகள் மத்தியிலே பாக்கியத்தை பார்ப்பீர்கள். பவுலும் அப்படிதான் பிலிப்பியருக்கு எழுதும்போது 3 சொல்லியிருக்கிறார், அவருடைய பாடுகளின் பாக்கியத்தை அறிகிற அறிவில் நான் வளர நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன் என்றார். இப்படிப்பட்ட ஒரு மேன்மை சகித்துக் கொள்வோம். இந்த பொல்லாத உலகத்தை சகித்து ஜெயிப்போம். நிச்சயமாய் சொல்கிற உங்கள் முகம் உங்கள் வேலை செய்கிற இடத்துல இனி வரப்போகிற நாட்களில் அதே ஜனங்கள் யார் உங்களை நிந்தித்தாங்களோ, அவமதிச்சாங்களோ, அற்பமாக என்னாங்களோ, அவங்க சொல்லுவாங்க, உன் முகம் என்ன இவ்வளோ பிரகாசமாக இருக்குது, தேவ தூதனை போல. ஆம், அதற்கு தான் இந்த பாதை. இந்த பாதையில் சந்தோஷமாக நடப்போம். ஸ்தோத்திரத்தோடு துதித்தலோடு விசுவாசத்தை விடாமல் நடப்போம். நிச்சயம் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகிப்புத்தன்மை எங்களுக்கு இன்னும் தாரும். ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட அன்று தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு உதவி பண்ணும் அப்பா. எல்லாவித கடும் சொற்கள், கோபங்கள், விரோதமாய் பேசப்படுகிற வீசப்படுகிற கற்களை எல்லாம் நாங்கள் படிக்கற்களாய் மாற்றிக்கொள்ள உதவி செய்யும். துதியும் கனமும் மகிமை உமக்கே. உமக்காய் பாடுகள் படுவது பெரிய பாக்கியம் என்பதை உணர்ந்து முன்னோக்கி போக ஒவ்வொருக்கும் உதவி செய்யும் அப்பா. இந்த செய்திமடியே கர்த்தர் ஒவ்வொருடைய முகத்தையும் தெய்வ தூதன் முகத்தை போல பிரகாசிக்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். இது வரைக்கும் யாரும் தெய்வ தூதர்களை கண்டார்களோ தெரியாது. ஆனால் இந்த முதல் கொண்டு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்விலும் அந்த ஆசீர்வாதத்தை தரப்போகிறது. அவர்கள் வேலை செய்கிற இருக்கிற தேசத்தில், நகரங்கள், பட்டணங்களில் அந்த பிரகாசத்தை ஜனங்கள் பார்த்து உண்மை மகிமைப்படுத்தட்டும். புகழும் துதியுமாக்கே ஜீவாதிபதி இயேசு மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உபத்திரத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. உலகத்தை ஜெயித்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சதா காலம் நம்மோடு இருப்பார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். காட் பிளஸ் யூ. இந்த ஊழியம் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக கொடுக்கப்பட்ட ஊழியம். தொடர்ந்து தோள் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.